இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆசீர்வாதமான இந்த காலை வேளையில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய புனித யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 16 இறை வசனங்கள் 20 முதல் 23 வரை உள்ள இறை வார்த்தைகளை இன்று நாம் தியானிக்கிறோம். இன்றைய நற்செய்தி பகுதியில் கிறிஸ்தவ வட்டாரத்தில் மிக அதிகமாக பயன்படுத்தப்படுகிற ஒரு இறை வார்த்தையை இன்று நாம் தியானிக்கிறோம். அது என்னவென்று நாம் பார்க்கிற பொழுது, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்கிற அந்த அற்புதமான வார்த்தையே அது. இந்த உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாருக்கு சொன்னார், எப்பொழுது சொன்னார் என்பதை சற்றே நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு நற்செய்தி கூட்டங்களுக்கு மக்களை வரவழைப்பதற்காக பல்வேறு விதமான உலக ரீதியான வேதனைகளில் சிக்கி கொண்டிருக்கிற மக்களை கவர்ந்து எழுப்பதற்காக இந்த வார்த்தை தவறான முறையில் பயன்படுத்தப்படுகிறது என்றே நாம் சொல்லியாக வேண்டும். ஏனென்று சொன்னால், ஒரு நபருக்கு ஏற்பட்டிருக்கிற பாதிப்பு எப்படிப்பட்ட பாதிப்பு, அது எதனால் ஏற்பட்ட பாதிப்பு, அது யாரால் ஏற்பட்ட பாதிப்பு, எப்படிப்பட்ட தீவினையை செய்ததால் ஏற்பட்ட பாதிப்பு என்பதை குறித்தெல்லாம் சற்றும் கண்டுகொள்ளாமல் வெறுமனே உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்னவுடன் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு ஏராளமான மக்கள் அந்த இடத்தை நோக்கி புறப்பட்டு வருவதை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தனக்கு பக்கபலமாக இருக்கிற தன்னுடைய சீடர்களை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார். அந்த சீடர்களுக்கு ஏற்பட போகிற துக்கம் என்ன, துயரம் என்ன என்று நாம் பார்க்கிற பொழுது, அவர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு சீடர்களாய் இருப்பதன் நிமித்தம் அவர்கள் சில துயரங்களிலே, சில துக்கங்களிலே சிக்கிக் கொள்ளப் போகிறார்கள் என்பதை முன்கூட்டியே தன்னுடைய சீடர்களுக்கு ஆண்டவர் எச்சரிக்கிறார். அவ்வாறு எச்சரிக்கிற பொழுது, நிச்சயமாக உங்களுக்கு பாதிப்பு ஏற்படும், என் நிமித்தம் உங்களுக்கு ஏராளமான நெருக்கடிகள் உண்டாகும், என் நிமித்தம் அநேக பிரச்சனைகளுக்கு நீங்கள் உள்ளாவீர்கள். ஆனால் நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம், தொடர்ந்து எனக்கு சீடர்களாய் இருப்பதில் நிலைத்திருங்கள். என்னுடைய சீடராய் இருப்பது நிமித்தம் நீங்கள் சந்திக்கிற எல்லா துக்கங்களிலிருந்தும் நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள், உங்கள் துக்கம் நிச்சயமாய் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லி ஆண்டவர் தன்னுடைய சீடர்களுக்கு உத்தரவாதமாக இந்த வார்த்தையை சொல்லுகிறார். ஆம், எனக்கு அருமையானவர்களே, இந்த நல்ல காலை பொழுதில் இதை நாம் நன்கு புரிந்து கொண்டு இன்றைக்கு நாம் அடைந்து கொண்டிருக்கிற துக்கங்கள், துயரங்கள் எதனால் வந்தது என்பதை முதலில் நாம் சிந்திப்போம். ஒருவேளை ஆண்டவருடைய பணியாளர்களாய் அல்லது ஆண்டவருக்கு வேலை செய்வதால் நாம் இன்றைக்கு சில பாதிப்புகளுக்கு உள்ளாகி இருக்கிறோம் என்று சொன்னால், அந்த பாதிப்புகளை குறித்து நீங்கள் துளி அளவும் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. ஏனென்று சொன்னால், அந்த பாதிப்புகளிலிருந்து, அந்த துக்கங்களிலிருந்து, அந்த துயரங்களிலிருந்து ஆண்டவர் நிச்சயமாய் உங்களை வெளிக்கொண்டு வருவார் என்பதில் மாற்று கருத்து எதுமில்லை. ஆனால் அதே வேளையில் நம்முடைய சொந்த பலவீனங்களின் நிமித்தம், நம்முடைய சொந்த ஆசாபாசங்களின் நிமித்தம், நமது பேராசைகளின் நிமித்தம் நாம் இன்றைக்கு சில சிக்கல்களில் சிக்கிக் கொள்வோம் என்று சொன்னால், அந்த துயரத்தை சந்தோஷமாக மாற்றுவது ஆண்டவருடைய வேலை அல்ல. நாம் அதற்காக மனம் வருந்தி ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்டால் மட்டுமே அந்த துக்கத்திலிருந்து நாம் வெளிவர முடியும் என்பதை நன்கு புரிந்து கொண்டு நமது விசுவாச வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாய் மாற்றிக்கொள்வோம். இந்த இனிய சிந்தனையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன்.